ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி. நாளை காலை 8:37 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. 8:37க்கு மேலே சஷ்டி திதி பிறக்குது. திங்கட்கிழமை காலை 10:35 வரைக்கும் சஷ்டமி திதி இருக்குது. முருகர் வழிபாட்டை நீங்கள் இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் தொடங்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை பிறந்துடுச்சு, அனைவருமே பொங்கலை சிறப்பாக கொண்டாடியிருப்போம். இப்போது இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி. சூரிய உதயத்தின் போது வரக்கூடிய சஷ்டி திதியில் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. நாளைய தினம் முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது. ஆனால் இன்றைக்கி இரவு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். நாளைய தினம் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வழக்கம் போல் உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடன் தீர இன்று இரவு முருகனை நினைத்து செய்ய வேண்டிய பரிகாரத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம். முருகனுக்கு உகந்த தானியம் துவரம் பருப்பு. பண கஷ்டம் தீர்வதற்கு மகாலட்சுமிக்கு உகந்தது ஏலக்காய். இந்த 2 பொருள் தான் நமக்கு பரிகாரத்துக்கு தேவை. இந்த 2 பொருட்களும் எப்பொழுதும் கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சதுர வடியில் சிகப்பு நிறத்தில் நீங்கள் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு 3 ஏலக்காய்களை வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்சா உங்கள் தலையை 6 முறை சுற்றணும். ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லணும். மொத்தமாக 6 முறை 6 சுற்று இந்த மந்திரம் 6 முறை நீங்கள் உச்சரிக்கணும். ஓம் ஷம் சரவண பவ. இந்த முடிச்ச இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி 6 முறை சுற்றிக்கோங்க. 6 முறையும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. இந்த முடிச்ச தூங்க போவீங்க இல்லையா, அப்போது தலையணைக்கு அடியில் வச்சுட்டு முருகா என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை விடிகிற பொழுதில் காட்டிக்கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். சுத்தமான இடத்துல ஒரு பாய் போட்டு ஒரு விரிப்பு விரித்து தலையணைக்கடியில் இந்த முடிச்சை வச்சு நீங்கள் தூங்குங்க. மறுநாள் காலை எழுந்ததும் இதே மாதிரி 6 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பசுமாட்டிற்கு இல்லைன்னா பறவைக்கு நீங்கள் இரையாக போட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த வேலையை நீங்கள் செய்தால் போதும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்க நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இல்லை அருங்கோண தீபம் ஏற்றி வேல் வழிபாடு செய்கிறவங்க, வேல் மாறல் படிப்பவங்க, கந்த சஷ்டி படிப்பவங்கெல்லாம் நாளைய தினம் விரதத்தை வழிபாட்டை நீங்கள் தொடங்கலாம். இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறதுனால தீராத கடன் சுமை நிச்சயமாக தீரும். இதோடு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த வீடு வாங்க முயற்சி செய்கிறவங்க, நல்ல வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க நாளைய தினம் சஷ்டி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். துவரம்பருப்பு பரிகாரம் வெறும் கடன் பிரச்சனைக்கு மட்டும்தான். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வைக்கணும் அப்படின்னா நாளை காலை முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் இந்த தை மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடிஞ்சது அப்படின்னாக்கா, அதாவது அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு 6 முறை முருகனை சுற்றி வலம் வந்து ஓம் சரவண பவ மந்திரத்தை நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் கேட்டது உங்கள் கையை வந்து சேரும். முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. கட்டாயம் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், முழு பலனும் கிடைக்கும். நன்றி.